வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரீ வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஐடியாலாம் ஃபாலோ பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு சாரீ எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ காட்டன் சாரியாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இதே வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் சாரியாக இருக்கட்டும், ஒரு பூனை சாரியாக இருக்கட்டும், நம்மளுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வர்றது கஷ்டம். ஸோ நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ் வந்துட்டு இதை பார்த்தோன்னே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நீட்டாக பர்ஃபெக்டான சாரீ கார்னர் ஸ்டிச்சிங் சூப்பராக போட முடியும். பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாரீ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்துட்டு பூனோ சாரின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து சிந்தட்டிக் சாரின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம எடுத்தோடனே ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய சாரியில் வந்துட்டு அதோட நூல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சிசர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டான லெவலுக்கு வந்துட்டு கட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு முந்தான சைடு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓரம் அடிக்கலாம். பாருங்கள், நம்ம ஓரம் அடிக்கும் போது டபுள் ஃபோல்டிங்கில் வந்துட்டு நல்லா மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது லாக் போட்டணும். லாக் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு கிளாத் வரைக்கும் ஒரே இதாக பிடிச்சிட்டுலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் மடித்து விட்டுட்டு பிடிச்சிக்கோங்க கையில். அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்துட்டு நேராக வரும், ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைனா ஒரு மாதிரி இந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் உருட்டி விட்ட மாதிரி ஒரு மாதிரி சுருண்டு போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு கையால் பிடிச்சிட்டு நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அழகாக லைனாக எடுத்து விடுங்க, நீட்டாக வரும் ஸ்டிச்சிங்லாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சாரீக்கும் வந்துட்டு ஸ்டிச்சிங் பார்த்தோன்னே நீட்டாக இருக்கும். யார் எந்த கடையில் ஸ்டிச் பண்ணிங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக உங்களாலையும் பார்த்தோன்னையும் 10 நிமிஷத்தில் உங்களால் இந்த ஒர்க்கை செய்ய முடியும். பார்த்தீங்களா, இந்த ஒரு பர்ஃபெக்டான மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இது போல் 2 டைம்ஸ் அப்படியே மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். அழகாக நீட்டாக வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக பண்ணுற விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் வீடியோ பார்த்தாலே பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இது இல்லாமல் நம்ம சாரியை கட் பண்ணுறோம்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கிளாத் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கே வரும். பார்த்தீங்களா, ஃபைனலாக வந்துட்டு லாக் போட்டுடலாம். இது வந்து ஒரு சைடு நம்ம முந்தான சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆப்போசிட் சைடு வந்து நம்ம இதே போல் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள் இப்போ எப்படி நீட்டாக ஸ்டிச்சிங் விழுந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நீட்டாக இருக்குது. நம்ம ரொம்ப பிக்கெல்லாம் மடிச்சிடக்கூடாது, கம்மியாக தான் மடித்து விட்டு அடிக்கணும். பார்த்தீங்களா, இது வந்து ஆப்போசிட் சைடு இது மாதிரி நூல் பிரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி நூல் பிரிஞ்சிருக்கும். அப்போயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது போல் கட் பண்ணி விட்டோம்னா, கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்மளுக்கு சாரீ அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே ஸ்டிச்சிங் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணி கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணிடாதீங்க. நீட்டாக அந்த லைனுக்கு உங்களுக்கு வரலன்னா ஒரு நீங்கள் ஸ்கேலில் கோடு போட்டு கூட கட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இதுலேயும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாக் போடலாம். லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் அழகாக மடித்து விடுங்க, போல்டு பண்ணி விடுங்க. கை எடுக்காமல் நீட்டாக பர்ஃபெக்டாக இது மாதிரி மடித்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த லைனில் கரெக்டாக வரும். இல்லைனா சுருண்டு வந்துடும் கிளாத்து. பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா கரெக்டாக மடித்து விடும்போது தான் அந்த நீட்னஸ் தெரியும். பார்த்தீங்களா, எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இதில் எந்த பிசுறுமே இல்லை அந்த சாரியில். பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இது போல் நீங்களும் உங்களாலையும் ட்ரை பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீடியோ வந்து என்னோடய வீடியோஸ்லாம் அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நீங்கள் வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து எண்டில் அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டிச்சுக்கு நம்ம வர போகிறோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ நீங்கள் இது போல் மடித்து விடும்போது இந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் மடித்து விட்டுட்டு பின் போட்டுருங்க. ஒரு பின் போட்டிங்கன்னா கரெக்டான லெவலுக்கு உங்களாலையும் ஃபினிஷ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த முந்தானையில் டிசைன் இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே வந்து கொஞ்சம் கூட குறைச்சி வர மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஃபைனலாக அந்த பின் எடுத்து அப்படியே சொருகி வச்சுருங்க. பின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், எக்ஸ்ட்ராலாம் கீழே வராது. பார்த்தீங்களா, அதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டை இனிய புத்தாண்டாக மாற்றுங்க. நீங்களும் இந்த சாரீ வந்து எனக்கு கிஃப்டாக வந்த சாரீ. ஸோ நான் அந்த சாரியை வந்துட்டு உடனே ஓரம் அடித்து தமிழ் புத்தாண்டுக்கு கட்டலான்னு சொல்லிவிட்டு நான் ஓரம் அடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் சாரீலாம் ஏதாவது கிஃப்டாக கிடச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான saree வந்துட்டு gift கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தானே. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.